தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன்படி திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவையொட்டி 60 அடி உயரம் கொண்ட தேரோட்டம் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 10ஆம் நாள் விழாவில் பத்மகிரீஸ்வரரும் அபிராமி அம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 11ஆம் நாளான விழாவில் 60 அடி உயரம் கொண்ட மரத்திலான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் சித்திரை திருத்தேரோட்டம் நடைபெற்றது. குன்றகுடி பொன்னம்பல அடிகளார் தேர் வடம்பிடிக்க தேரோட்ட விழாவை தொடங்கி வைத்தார். 5 தேர்களில் விநாயகர், முருகப்பெருமான், பிரியாவிடை சமேத திருக்கொடுங்குன்றநாதர், அன்னை குயிலமுதநாயகி அம்பாள் ஆகியோர் தனித்தனி பெரிய தேர்களில் எழுந்தருளினர். சித்திரை பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது. முத்திரை பதிக்கும் விதத்தில் உலகமே போற்றி பாராட்டத்தக்க வரையில் நான்மாடக்கூடல் மதுரையை போல இங்கே ஒரு பெருவிழா திருவிழா மங்கை மங்கனுக்கும் குயிலமுத நாயகிக்கும் நடக்கின்ற தேரோட்ட திருவிழாவை காண எத்தனை ஆயிரம் மக்கள் எல்லா நிலைகளிலும் சகோதர பாசத்தோடும் நல்லிணக்கத்தோடும் திருக்கொடுங்குன்றத்தின் முன்பு பரம்பமலை முன்பு திரண்டு நிற்கிற இந்த திரளான காட்சியை பாருங்கள். இதுதான் நம் சமயத்திற்கான அடையாளம். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் சித்திரை பிரம்மோற்சவம் மே 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான உற்சவர் முருகப்பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது.